இந்த மாதத்தின் முதல் நாள் ஆண்டவருக்கென்று நம்ம ஒரு நல்ல கனிகளை படைக்க வந்திருக்கிற நாள். கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லுவோம், பிதாவுக்கு நன்றி சொல்லுவோம், பரிசுத்த ஆவியானவருக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஆமென். எல்லாரும் அமருவோம். I wish you all a very blessed day today. இந்த நாளிலும் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நாளாக இந்த நாள் இருக்கும். இந்த முழு மாதமும் ஆண்டவர் உங்களுக்கு அப்படியே நடத்தி தருவார் என்று நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளிலும் வேதத்திலிருந்து ஒரு அதிகாரம், வேதம் இருக்கிறவர்கள் ஐசாயாவின் புஸ்தகம் 54ஆம் அதிகாரம். இந்த மாதத்தில் ஆண்டவர் இடத்துல நான் தியானித்து கொண்டு இருக்கும்போது ஆண்டவர் சொன்னார், எல்லா வேதத்தில் இருக்கிற எல்லா அதிகாரத்திலும் ஏதாகிலும் ஒரு வசனம் நம்முடைய ஹிருதயத்தை தொடுகின்ற ஒரு வசனமாக இருக்கும். ஆனால் வேதத்திலேயே ஒரு முழு அதிகாரமும் நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நாம் பிரயோஜனப்படுத்துகின்ற ஒரு அதிகாரம் என்றால் ஐசாயா 54ஆம் அதிகாரம். அந்த அதிகாரத்தின் ஒவ்வொரு வசனத்தையும் ஐ என்கரேஜ் யூ ஆல், உங்களை எல்லாரையும் நான் உற்சாகப்படுத்துகின்ற காரியம் என்னன்னா, இந்த மாதம் இந்த முழு அதிகாரத்தையும் நீங்கள் தியானிங்க. இந்த அதிகாரத்தில் இருக்கிற ஒவ்வொரு பகுதியுமே ஆண்டவர் உங்களிடத்தில் விசேஷித்தமாக பேசுகின்ற ஒரு வார்த்தையாக மாறிவிடும். அந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்கின்ற வார்த்தையாக மாறும். அப்படி ஒரு வார்த்தை ஐசாயா 54ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். இந்த வசனம் அநேக முறை நம்ம ஒரு 100,000 வாட்டி இந்த வசனத்தை வாசிச்சிருந்தா கூட, ஒவ்வொரு வாட்டியும் நம்ம வாசிக்கும் போது, ஒவ்வொரு முறை நம்ம வாசிக்கும் போது ஆண்டவர் நம்ம இடத்துல ருதுவிப்படுத்துகின்ற ஒரு காரியம், என்னுடைய கிருபை, என்னுடைய சமாதானம், என்னுடைய தயவு உங்களை விட்டு விலகாத இருக்கும் என்று சொல்லி. ஏனென்றால் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நமக்கு இருக்கிற நம்பிக்கையே ஆண்டவர் அவருடைய மிகுந்த அன்பினாலும் மிகுந்த கிருபையினாலும் மிகுந்த தயவினாலும் நம்மை காத்து கொள்கிறார், நம்மோட கூட இருக்கிறார். அது எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் இந்த வார்த்தையை இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுக்கும்போது அந்த சூழ்நிலை என்னவென்றால், அவர்கள் பாபிலோனிய தேசத்திலே மிகவும் கொடிய துன்பங்களுக்குள்ளாகவும் கஷ்டங்களுக்குள்ளாகவும் போய்கொண்டிருக்கிற காலங்களிலே ஆண்டவர் இந்த முழு அதிகாரத்தையும் அவர்களை தேவன் உற்சாகப்படுத்தும்படி, God sent this entire chapter, God spoke to them to encourage them. அவர்களை உற்சாகப்படுத்தும்படி, தேவன் நான் உங்களோட கூட இருக்கிறேன், உங்களுக்கு எல்லாவற்றையும் நான் செய்து முடிப்பேன், தேவரீர் நீர் இருக்கும்போது என்னை அசைக்கின்ற மனிதன் ஒருவர் உண்டோ என்று சொல்லி அந்த இஸ்ரேல் ஜனங்கள் உற்சாகப்படுகின்ற ஒரு முழு அதிகாரமாக இருக்கிறது. நீங்கள் எல்லாருமே இந்த மாதம் முழுவதும் இந்த அதிகாரத்தை நீங்கள் தியானிக்க வேண்டும். நீங்கள் தியானிக்கும் போது ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் இன்றைய தினத்திலும் கூட ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் எப்படி இருக்கும் பாருங்க. ஒரு மனிதருக்கு ஒரு சூழ்நிலையில் இருக்கிற வாக்குத்தத்தம் ஆண்டவர் கொடுத்தார் என்றால், அது நம்முடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு நாளும் இத்தனை ஆண்டுகள் கடந்து சென்றாலும் இன்றைக்கும் அந்த வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறும்படி ஆண்டவர் செய்கிறது தான் வாக்குத்தத்த வார்த்தை. அப்படி ஒரு வாக்குத்தத்த ஆராதனைக்கு ஆண்டவர் இந்த காலை வேளையில நம் ஒவ்வொருவரையும் கொண்டு வந்திருக்கிறார் என்றால், இந்த வார்த்தை சாதாரணமான வார்த்தை அல்ல. இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரிடத்திலிருந்து நம்ம பெற்றுக்கொள்ளுகின்ற இந்த வார்த்தையை எப்படி நம்முடைய வாழ்க்கையில் அது கிரியை செய்ய வேண்டும். ஆமென். ஐசாயா 54:10ஆம் வசனம் ஆண்டவர் சொல்கிறார், உன் மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும். அப்படின்னா இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரமானது அல்ல. இன் திஸ் அன்சேஞ்சிங், இன் திஸ் சேஞ்சிங் வேர்ல்ட், அப்படி என்றால் எல்லா காரியமே உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஒவ்வொரு நாளும் கடந்து போகும்போது உங்களுடைய சூழ்நிலைகள் மாறிக்கொண்டே இருக்கும், உங்களுடைய பிரச்சனைகள் மாறிக்கொண்டே இருக்கும்,
உங்களுடைய காரியங்கள் ஒவ்வொன்றுமே ஆண்டவர் இன்னைக்கு இருக்கிற மாதிரி நாளைக்கு இருக்காது. இன்றைய தினத்திலே நம்ம அனுபவிக்கின்ற ஆண்டவருடைய கிருபையும் தயவும் நாளைக்கு வேற விதத்தில் வித்தியாசமாக தான் இருக்கும். ஆனால் மலைகள், விலகாத மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என்றால் அது அப்படியே இடிஞ்சு விழுந்தா கூட ஆண்டவர் என்ன சொல்றார், அதாவது முடியாது என்று அசாதாரணமான காரியங்களை நான் சாத்தியமாக்கி நிறுத்தும் போது கூட ஆண்டவர் என்ன சொல்றாரு, என்னுடைய கிருபை உன்னை விட்டு விலகாத இருக்கும் என்று. என்னுடைய தகப்பனார் எனக்கு, நான் ஒரு வாட்டி எனக்கு சந்தேகத்தில் கேட்டேன், அப்பா வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கிரேஸ் அண்ட் மர்சி? ஏன்னா எல்லா நன்மையும் அடங்கி இருக்கிற ஒரு வசனம் இது. ஒரு வசனத்தில் ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய தயவு, ஆண்டவருடைய சமாதானம், இவை எல்லாமே ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில் எப்படி ஏற்படுத்தினாரோ புதிய ஏற்பாட்டிலே தன்னுடைய குமாரனை அனுப்பி அந்த வார்த்தையை ஸ்திரப்படுத்தின தேவனாக இருக்கிறார். அந்த வார்த்தையை மனுஷ ரூபத்திலே நமக்காக வந்த கிறிஸ்து அவருடைய சமாதானத்தை நமக்கு விட்டு சென்றார். அவருடைய கிருபையை நம்ம அனுபவிக்கும்படி நமக்கு அநேக சுகத்திலும் நம்முடைய பலவீனத்திலும் நம்மோட கூட இருந்த தேவனாக இருக்கிறார். ஆமென். ஸோ அப்படி இருக்கின்ற தேவன் இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தமாக கொடுத்திருக்கிறது. நீதிமொழிகள் 25:25 சொல்லப்படுகிறது, உங்களுடைய ஆத்துமாவுக்கு குளிர்ந்த தண்ணீர்களை போல. இந்த வார்த்தையானது ஆண்டவருடைய கிருபை நிறைந்த வார்த்தை எப்படி இருக்குமா, விடா ஆத்துமாவுக்கு. அப்படி என்றால் விடா ஆத்துமா என்றால் நீங்கள் இந்த உலகத்தின் காரியங்களுக்குள்ளாக நடந்து செல்லும் போது உங்களுடைய ஆத்துமா அநேக பாடுகளுக்குள்ளாக கடந்து செல்லும். அப்படி செல்லும்போது உங்களுக்கு குளிர்ந்த தண்ணீர், நீங்கள் ரொம்ப ஒரு வெயிலில் போயிட்டு வரீங்க, ரொம்ப ஒரு கடினமான ஒரு வேலை செஞ்சுட்டு வரும்போது நீங்கள் வீட்டுக்கு வந்தோடனே உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க நல்ல ஒரு பானத்தை, ஒரு நல்ல குளிர்ந்த பானத்தை உங்களுக்கு கொடுக்கும்போது உங்களுடைய உணர்வு எப்படி இருக்கும்? நம்ம இவ்வளோ கஷ்டத்தில் வரும்போது நம்மை கவனிக்கிறதுக்கும் விசாரிக்கிறதுக்கும் ஒரு மனிதர் இருக்கிறார் என்று சொல்லி, அதே போல தான் ஆண்டவருடைய வார்த்தை எப்பேற்பட்ட வார்த்தை. நம்முடைய விடா ஆத்மா என்றால் நம்முடைய வேரி சோல், நம்முடைய ஆத்மா ஒரு நாள் முழுவதும் நம்ம அனுபவிக்கின்ற ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு எப்படி இருக்கிறதாம், இந்த மாதம் முழுவதும் குளிர்ந்த தண்ணீர்களை போல அவருடைய வார்த்தையானது குளிர்ந்த தண்ணீர் எப்படி விடா ஆத்மாவை உற்சாகப்படுத்துமோ அப்படி இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாளிலும் நீங்கள் என்னாகமம் 23:19 பார்த்தால் ஆண்டவர் சொல்லுகின்ற ஒவ்வொரு வாக்குத்தத்தத்தையும் பார்த்தீர்கள் என்றால், அவர் பொய் சொல்லுவதற்கு மனிதன் அல்ல, மனம் மாறுவதற்கு மனித குமாரன் அல்ல, ஆனால் அவர் சொல்லுவதை செய்கின்ற தேவன். அவருடைய வார்த்தைகளை வாக்குத்தத்தத்தை போல மாற்றுகின்ற தேவன் என்று தேவன் சொல்லுகிறார். ஆமென். அதுதான் நம்முடைய விசுவாசம். ஒவ்வொரு வசனத்தையும், ஒவ்வொரு விசுவாச வசனத்தையும், வாக்குத்தத்த வசனத்தையும் நம்ம கேட்கும்போது நம்ம மனதிலே உறுதி கொள்ள வேண்டிய காரியம் என்றால், ஆண்டவர் பொய் சொல்லுவதற்கு மனிதன் அல்ல, மனம் மாறுவதற்கு மனித குமாரன் அல்ல, அவர் சொல்லுகிறதை செய்கின்ற தேவன், வார்த்தைகளை வாக்குத்தத்தமாக மாற்றுகின்ற தேவன். அந்த வாக்குத்தத்த வார்த்தை என்னுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்யும்படி நடத்தி தருகின்ற தேவன் என்று சொல்லி கரங்களை உற்சாகமாக தேவனுக்கு தட்டி சொல்லுவோம். தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், இன்று உம்முடைய மிகுந்த கிருபை, நான் தகுதி இல்லாத காரியத்தை பெற்றுக்கொள்வதே கிருபை. என்னுடைய தகப்பனார் சொல்வார், உனக்கு ஒரு விஷயம் தகுதியே இல்லைன்னா கூட நீ அதை பெற்றுக்கொள்றன்னா அது ஆண்டவர் உனக்கு கொடுத்த கிருபை. ஆமென். அப்போ வேதத்தில் நோவா என்ற மனிதர், ஆதியாகமம் 6:8 சொல்லப்பட்டிருக்கிறது, நோவா தேவனுடைய கண்களிலே கிருபை பெற்றுக்கொண்ட மனிதனாக இருந்தான் என்று சொல்லி. அத்தனை மனிதர்கள் அந்த பட்டணத்தில் இருந்தாலும் கூட தேவனின் கிருபை நிறைந்த கண்கள் நோவாவின் மேலே விழுந்தது. நோவாவின் மேலே தேவனுடைய கிருபை நிறைந்த கண்கள் விழுந்ததின் மூலமாக அந்த முழு பட்டணத்திலும் ஆண்டவர் மனிதர்களை அவர் மூலமாக அந்த சந்ததி பெருகும்படிக்கு அவரை ஒரு கிருபை நிறைந்த பாத்திரமாக வைத்திருக்கிறார். அந்த கிருபையின் அடையாளமாக 9ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது, அங்கிருக்கிற அந்த ரெயின்போ தமிழ் என்ன
வானவில். தேங்க்யூ. அங்க இருக்கிற அந்த வானவில் எப்படி இருக்கிறதாம்? அந்த கிருபையின் ஒரு அடையாளமாக மாறிற்று. இன்றும் தேவன் சொல்லுகிறார், இந்த மாதம் முழுவதும் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு வானவில் காணப்போகிறது. அந்த வானவில் உங்களுடைய வாழ்க்கையின் கிருபையின் ஒரு அடையாளமாக மாறப்போகிறது. ஆமென். வானவில் எப்படி இருக்கும்? நான் மட்டும் பார்த்தா தெரியாது, எங்க இருந்து யார் பார்த்தாலுமே அந்த வானவில் கண்ணுக்கு தெரியும். அப்படித்தான் ஆண்டவருடைய கிருபை. உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் அந்த கிருபை வைத்திருக்கிறார் என்றால், அந்த கிருபை நீங்கள் மாத்திரம் அனுபவிப்பதற்கல்ல, நீங்கள் எதை பார்க்கிறீர்களோ உங்களோட கூட சேர்ந்து உங்களுடைய குடும்பமும் உங்களுடைய ஜனமும் அதே கிருபை அனுபவிப்பார்கள், அதே கிருபை பார்ப்பார்கள். அங்கே இருக்கிற அந்த வானவில் கிருபையின் அடையாளம் என்றால், இன்று கர்மேல் செபகோபுரத்தில் அமர்ந்திருக்கிற நமக்கு தேவன் சொல்லுகிறார், உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு வானவில்லை நான் கொடுப்பேன். இந்த மாதம் முழுவதும் அந்த வானவில்லை நீங்கள் பார்த்து நோக்கி நடக்கும்போது அந்த கிருபை உங்களை விட்டு விலகாது இருக்கும் என்று. ஆமென். எல்லாருக்குமே வானவில்லை பார்க்கும்போது பயங்கர ஆச்சரியமா இருக்கும். ஓ, இன்னைக்கு ரெயின்போ. ஏன்னா அது எப்பவுமே தோன்றாத ஒரு காரியம். அது சயின்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரு வானவில் எப்போ தோன்றும்னா, அந்த மழையும் வெயிலும் சாரலும் ஒரே நேரத்தில் அடிக்கும்போது அந்த இடத்துல ஒரு வானவில் தோன்றுமா. அப்போ இயற்கையை அவ்வளவு அழகாக படைத்திருக்கிற தேவன் அதை கிருபையின் அடையாளமாக வைத்திருக்கிறார் என்றால், அப்போ ஆச்சரியமான அதிசயமான காரியங்களை செய்கின்ற தேவன் இன்றும் உங்களுடைய வாழ்க்கையிலே கிருபையும் அப்படித்தான். நீங்கள் தகுதியில்லாத காரியத்தை உங்களுக்கு தகுதிப்படுத்தி தந்து தேவன் கிருபையினாலே இந்த மாதம் முழுவதும் உங்களை நடத்துவார். அப்போ கிருபையினாலே ஆண்டவர் என்ன சொல்றார்? இந்த வசனத்துல 3 பகுதிகள். முதலாவது அவருடைய கிருபை. ஆனா ஆங்கில வேதாகமத்தில் இட் சேஸ் இட்ஸ் ஹிஸ் அன்ஃபெயிலிங் லவ் அண்ட் கைண்ட்னஸ். அப்படி என்றால் ஆண்டவருடைய மிகுந்த அன்பும் நன்மை. ஸோ ஒரு வானவில்ல பார்க்கும்போது நமக்கு எவ்வளோ உற்சாகம் வருதோ, அதே போல ஆண்டவருடைய நன்மையும் கிருபையும் நம்முடைய வாழ்க்கையில பார்க்கும்போது மனிதர்கள் நம்மை கண்டு உற்சாகம் அடைவார்கள். ஓ, இவர்கள் கிறிஸ்துவை விசுவாசிக்கிற பிள்ளைகள், இவர்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் மிகுந்த கிருபையினாலே வேலை செய்கிறார். ஆண்டவர் அவருடைய கிருபை நிறைந்த கரத்தை இவரோட மேலே வைத்திருக்கிறார், கிருபை நிறைந்த பார்வை இவர்கள் மேலே இருக்கிறது என்று சொல்லி, அதுதான் இயேசுவின் விசுவாசிக்கிறவர்கள் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற நம்பிக்கை. ஆமென். இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் எத்தனை காரியங்கள் செய்து கொண்டிருந்தாலும், ஆனால் ஆண்டவரின் கிருபை நிறைந்த கண்கள் இங்கே அமர்ந்திருக்கிற உங்கள் மேலும் என் மேலும் இருக்கிறது. ஆண்டவரின் கிருபை நிறைந்த கண்கள் உங்கள் மேலே இருக்கிறபடியினாலே இந்த மாதம் முழுவதும் ஒரு வானவில்லின் அனுபவத்தை நீங்கள் அனுபவிப்பீர்கள். ஆண்டவர் அப்படி ஒரு காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு செய்து நிறைவேற்றி தருவார். ஆமென். வானவில்லை பார்க்கும்போது ரொம்ப சின்ன பிள்ளைங்களாம் ரொம்ப எக்ஸைட் ஆயிடுவாங்க. அப்படிதான் ஆண்டவர் நம்ம இருக்கணும்னு நினைக்கிறார். ஏன்னா ஆண்டவர் எப்போ கிருபை பொழிவார்னு நமக்கு தெரியாது, எந்த சூழ்நிலையில் ஆண்டவருடைய கிருபை நம்ம மேலே வரும்னு தெரியாது. ஆனால் ஆண்டவர் சொல்வார், சரியான நேரத்திலே சரியான காலத்திலே காரியங்களை நடத்தி தருகின்ற தேவன். உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து என்னுடைய கிருபையும் அப்படித்தான் எப்பொழுதுமே விலகாதபடிக்கு, எந்த சூழ்நிலைக்குள்ளாக நீங்கள் கடந்து சென்றிருந்தாலும் அது விலகாதபடிக்கு காத்து கொள்கின்ற தேவனாக இருக்கிறார். ஏன்னா ரோமர் 3:24, எபேசியர் 2:8-9 சொல்லப்பட்டு இருக்கிறது, கிருபை என்பது தேவன் இடத்திலிருந்து நம்ம பெற்றுக்கொள்கின்ற ஈவ். இட் இஸ் a gift of God. அது ஆண்டவர் இடத்திலிருந்து நம்ம பெற்றுக்கொள்கின்ற ஒரு நல்ல ஈவாக காணப்படுகிறது. கிருபைக்கு நீங்க பெருசா ஒன்றும் பிரயாசப்பட தேவையில்லை. யூ டோன்ட் நீட் டு ஒர்க் ஃபார் கிரேஸ். ஏன்னா கிருபை என்ன சொல்லப்பட்டிருக்கு? அது உங்களுடைய நீதியினால் அல்ல, அது ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நல்ல ஈவை கொடுத்திருக்கிறார். அப்போ நீங்க ஆண்டவர் இடத்திலிருந்து கிருபை பெற்றுக்கொள்ளணும்னா, நீங்க ஒவ்வொருவருமே ஆண்டவர் நம்ம எல்லாருமே ஆண்டவருடைய சமூகத்திலே மிகுந்த நீதிமான்களா என்று ஆண்டவர் பார்ப்பதல்ல, ஆண்டவர் அதை ஒரு ஈவாக கொடுக்க விரும்பினதுனாலே உங்களுடைய எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவர் கிருபையினாலே உங்களை நிரப்புகிறார். அப்போ இந்த இடத்துல இருந்து நம்ம கடந்து செல்லும்போது இந்த வசனத்தின்படி ஒரு கை நிறைய நம்ம என்ன கொண்டு போறோம்? ஆண்டவருடைய அளவில்லாத கிருபையும் நன்மையும் ஒரு கையில் ஆண்டவர் நமக்கு நிரப்பி கொடுத்திருக்கிறார். இன்னொரு கரங்களிலே ஆண்டவர் என்ன நிரப்ப விரும்புகிறார்? அவருடைய சமாதானத்தின் உடன்படிக்கை. ஆமென். சமாதானத்தின் உடன்படிக்கை. அது ஒவ்வொரு நாளுமே நீங்க எவ்வளவு செல்வந்தனாக இருக்கின்ற ஒரு மனிதராக இருந்தாலும் கூட எடுத்துக்கொள்ளுங்கள், அவர்கள் எல்லாருமே விரும்புவது
அது எந்த அந்நியர்களாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவ மக்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் எத்தனை செல்வந்தலாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு எத்தனை மனிதர்கள் இந்த உலகத்திலே செல்வாக்கோடு நீங்கள் இருக்கிறவர்களாக இருந்தாலும் சரி, ஆனால் ஆண்டவருடைய சமாதானத்தின் உடன்படிக்கை உங்களுடைய வாழ்க்கையில் இல்லாவிட்டால், ஆண்டவர் உங்களோட கூட அந்த உடன்படிக்கை செய்யாவிட்டால், நீங்கள் எத்தனை பிரயாசப்பட்டாலும் இந்த உலகத்திலே நீங்கள் சாதிப்பது ஒன்றுமல்ல. ஆனால் ஆண்டவர் ஒரு முறை அவருடைய சமாதானத்தின் உடன்படிக்கை உங்களோடும் உங்களுடைய குடும்பங்களோடும் ஆண்டவர் செய்தார் என்றால், அந்த உடன்படிக்கை விலகாத உடன்படிக்கையாக இருக்கும். அந்த விலகாத உடன்படிக்கை உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஆண்டவரின் மிகுந்த இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? நான் உங்களுக்கு என்னுடைய சமாதானத்தை விட்டு செல்கிறேன் என்றார். அப்போ ஆண்டவர் அந்த பழைய ஏற்பாட்டிலும் தன்னுடைய ஜனங்களாக நினைத்தவர்களை ஆண்டவர் என்ன சொன்னார்? என்னுடைய சமாதானத்தின் உடன்படிக்கை உங்களோட கூட செய்கிறேன். குமாரனாக வந்த இயேசு கிறிஸ்துவும் என்ன சொல்லுகிறார்? என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு நான் விட்டு செல்கிறேன். மத்தேயு 5:9 சொல்லப்பட்டிருக்கிறது, blessed are the peacemakers for they will be called sons of God என்று. அப்படி என்றால் ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட நாம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னுடைய சொந்த இரட்சகர் என்று ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? என்னுடைய சமாதானத்தின் உடன்படிக்கையினாலே நான் உங்களை நிரப்புவேன். சமாதானத்தின் உடன்படிக்கையினாலே நிரப்ப வேண்டும் என்றால் முதலாவது நம்ம சமாதானம் பண்ணுகிறவர்களாக, யூ ஹாவ் டு பி பீஸ் மேக்கர்ஸ். அந்த உடன்படிக்கை உங்களுடைய வாழ்க்கையில் இருந்தால் தான் நீங்கள் எங்கே சென்றாலும் சமாதானம் இருக்கும். ஆமென். உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அந்த உடன்படிக்கை செய்ய வேண்டும் என்று நீங்கள் உறுதியாக, நீங்கள் நிச்சயமாக நீங்கள் இன்று கேட்கும்போது, உங்களுடைய பாதங்கள் எங்கே சென்றாலும் சமாதானத்தை கொண்டு வருகின்ற பாதங்களாக இருக்கும். உங்களுடைய வாய்களை நீங்கள் எங்கே திறந்தாலும் சமாதானத்தை கொண்டு வருகின்ற வார்த்தைகள் உங்களுடைய வாய்களிலிருந்து வரும். உங்களுடைய பார்வைகள் எதன் மேலே விழுந்தாலும் கூட அந்த காரியங்கள் சமாதானத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே ஸ்திரப்படுத்துகின்ற ஒரு காரியமாக உங்களுக்கு மாறிவிடும். அதுதான் சமாதானத்தின் உடன்படிக்கை. ஆண்டவர் இதே போலதான் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் இடத்திலே சமாதானத்தின் உடன்படிக்கை நான் உங்களோட கூட செய்கிறேன் என்று சொன்ன காரியம், அந்த இடத்துல அநேக மிருகங்கள் அந்த ஜனங்களுக்கு தொந்தரவு பண்ணி கொண்டிருந்தது. அப்போ ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன? உங்களுக்கு நான் என்னுடைய சமாதானத்தின் உடன்படிக்கையை பண்ணுகிறேன். அப்படி என்றால் உங்களுக்கு என்னுடைய சமாதானம் இருக்கும்போது, உங்களை சுற்றிலும் இருக்கிற எத்தனை ஓநாய்களை போல சூழ்நிலை இருந்தாலும் என்னுடைய சமாதானத்தின் உடன்படிக்கை உங்களோட கூட இருக்கும்போது ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், சமாதானம் உங்களை விட்டு விலகாதபடிக்கு நான் காத்து கொள்ளுவேன் என்று சொல்லி. அதுதான் கர்த்தர் நமக்கு தருகின்ற பெரிய வார்த்தை, பெரிய வாக்குத்தத்த வார்த்தை. நமக்கு எத்தனை இருந்தும் அது வீணான காரியம். இந்த உலக பிரகாரமாக நம்ம எத்தனை சம்பாதித்தும் அது வீணான காரியம். ஆனால் இன்று ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த மாதம் சமாதானத்தின் உடன்படிக்கையை நான் உங்களோட கூட செய்கிறேன். உங்களோட கூட செய்கின்ற சமாதானத்தின் உடன்படிக்கை அது உங்களோட கூட மாத்திரமும் அல்ல, உங்களுடைய தலைமுறைக்கும் தொடரும்படிக்கு அந்த சமாதானத்தின் உடன்படிக்கை. ஆமென். அதுதான் எப்பொழுதுமே ஆண்டவர் நமக்கு ஒரு காரியம் கொடுத்தா, ஆண்டவர் தலைமுறைகளை ஆசீர்வதிக்கின்ற தேவன். அதுதான் நம்முடைய ஆவிக்குரிய தகப்பன் நமக்கு கற்றுக் கொடுத்தது. உங்களை அல்ல, உங்களுடைய முழு தலைமுறையும் கூட ஆண்டவர் ஆசீர்வதிக்கின்ற தேவன். அப்போ இன்று நீங்கள் சமாதானத்தின் உடன்படிக்கையை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள் என்றால், ஒவ்வொரு நாளுமே ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் கேட்க வேண்டிய காரியம் என்ன? ஆண்டவரே, இந்த சமாதானத்தின் உடன்படிக்கை தலைமுறைக்கும் எங்களுடைய குடும்பங்களையும் இந்த ஆலயத்தையும் விட்டு விலகாதபடிக்கு நீர் எங்களை காத்துக்கொள்வீராக. ஆண்டவராக இருக்கிற தேவன், நாங்கள் எங்களுடைய வாய்களை திறக்கும் போது சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும். நாங்கள் எங்களுடைய பார்வையை ஒரு இடத்துல விழும்போது, நீங்கள் ஒரு இடத்துல ஒரு வீட்டிற்கு ஒரு சகோதரிக்கு நீங்கள் ஒரு துன்பத்தில் நீங்கள் ஜெபம் பண்ண போறீங்க, உங்கள் வாயிலிருந்து சமாதானம் நிறைந்த வார்த்தை வர வேண்டும். அந்த இடத்திலே கர்த்தர் வெளிப்பட வேண்டும். கர்த்தர் வெளிப்பட வேண்டும் என்றால் நீங்கள் சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருக்கும்போது அவர் உங்களை குமாரனாக குமாரத்தியாக ஏற்றுக்கொண்டு அந்த இடத்திலே உடன்படிக்கை உங்களோடு அல்ல, நீங்கள் யாருக்கெல்லாம் ஜெபிக்கிறீர்களோ அவர்களோட கூட அந்த உடன்படிக்கை செய்கின்ற தேவனாக தேவன் இருப்பார். நீங்கள் கிருபை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டீர்கள் என்றால் நீங்கள் நடந்து செல்லும் போதே உங்கள் மூலமாக கிருபை மனிதர்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். அதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற நல்ல வார்த்தை. ஆமென். ஒவ்வொரு காரியமும் நம்ம சுயமாக நமக்கென்று பெற்றுக்கொள்ளாமல்
நம் பெற்றுக்கொண்டதை எப்படி பிறர் மனிதரின் வாழ்க்கையிலே அது கிரியை செய்யும்படிக்கு நம்மை எப்படி மாற்றிக்கொள்வது என்பது தான் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற காரியம். இப்போ என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நான் தகுதி இல்லாத அநேக காரியங்களை எனக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் ஆண்டவர் முன்பதாக நான் சொல்லுவேன், தேவனே, நான் இதே கிருபையை ஒரு மனிதனிடத்திலே காண்பிக்க வேண்டும் என்றால் அந்த இடத்துல என்னுடைய ஹிருதயத்தை அப்படி நீர் ஆயத்தப்படுத்தும். நான் ஒருபோதும் என்னோட மைண்டினால நினைக்கக்கூடாது, does he deserve it or don't deserve it? A God who gave me an undeserving grace, who am I to judge whether he deserve it or not? ஆண்டவர் என்னை தகுதி இல்லாத காரியத்துக்கு தகுதிப்படுத்தினால் என்றார், ஒரு மனிதனுக்கு தகுதி உண்டோ என்று நினைப்பதற்கு நான் யார்? ஆண்டவர் அப்படித்தான் தகுதி இல்லாத காரியத்தை நமக்கு கொடுக்கும்போது மனிதர்களை மேலே கிருபையும் தயவும் பார்க்கின்ற மனிதர்களாக நம்ம மாறிவிடுவோம். அதுதான் ஆண்டவருடைய வாக்குத்தத்த வார்த்தை. ஆண்டவரிடத்திலிருந்து வாக்குத்தத்தத்தை நம்ம பெற்றுக்கொள்வது நம்ம மாத்திரம் வைத்துக் கொள்வதற்கல்ல, அந்த வார்த்தை கிரியை செய்ய வேண்டும். அந்த கிருபை உங்கள் மூலமாக கிரியை செய்ய வேண்டும். அந்த தயவு உங்கள் மூலமாக கிரியை செய்ய வேண்டும். அந்த சமாதானத்தின் உடன்படிக்கை உங்கள் மூலமாக கிரியை செய்ய வேண்டும். நீங்கள் நடக்கின்ற இடத்திலே சமாதானம் உண்டாக வேண்டும். நீங்கள் போகின்ற வீடுகளிலே சமாதானம் இருக்க வேண்டும். நீங்கள் தங்குகின்ற ஸ்தலத்திலே தேவன் சமாதானத்தினாலே நிரப்ப வேண்டும். அதுதான் உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கை தேவன் இந்த மாதம் முழுவதும் அல்ல, நீங்கள் ஜீவித்த நாட்கள் எல்லாமே ஆண்டவர் உங்களோட கூட இருக்க வேண்டும் என்று விரும்புகின்ற தேவன். ஆமென். ஏனென்றால் ஆண்டவர் சொல்றார், நீங்கள் விரும்புகிறதுனாலும் ஓடுகிறதுனாலும் அல்ல, என்னுடைய மிகுந்த இரக்கத்தினாலே உங்களுக்கு எல்லாம் நான் கூட்டி தருவேன் என்று சொல்லி. ஆமென். யோவான் 15:16 சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் என்னை தெரிந்தெடுக்கவில்லை, நான் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறேன். எதற்கு தெரியுமா? மிகுந்த கனி கொடுக்கும்படி. அப்போ ஆண்டவருடைய சமாதானம் என்பது ஒரு ஆவிக்குரிய ஒரு கனி. அந்த ஆவிக்குரிய கனி நம்மளுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்யும் போது மாத்திரமே ஆண்டவரின் சமாதானத்தின் உடன்படிக்கை நம்மோட கூட இருக்கும். ஆண்டவருடைய சமாதானத்தின் உடன்படிக்கை நம்ம பெற்றுக்கொண்டு நம்ம போகின்ற இடங்களிலே நம்ம சமாதானமாக இல்லாவிட்டால் ஆண்டவர் நமக்கு செய்த உடன்படிக்கைக்கு என்ன பிரயோஜனம்? யோசித்து பார்க்க வேண்டும். ஆமென். ஆமாவா இல்லையா? ஆண்டவர் நமக்கு ஒரு உடன்படிக்கை செஞ்சிருக்காருன்னா, சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னோட கூட நான் செய்கிறேன்னா, அப்போ நம்ம எப்படி இருக்கணும்? நம்முடைய வாழ்க்கை, நம்ம எங்கே சென்றாலும் கிறிஸ்து நமக்கு விட்டு சென்ற சமாதானத்தை அந்த இடத்திலே நம்ம சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும். அந்த சமாதானத்தை கொண்டு வருகிறவர்களாக நம்ம இருக்க வேண்டும். ஆமென். பிலிப்பியர் 4:6-7 சொல்லப்படுகிறது, I will give you a peace that surpasses all understanding. All understandingனா என்ன? நீங்கள் புரிந்து கொள்ளுவதற்கு மேலான சமாதானத்தை உங்களுக்கு நான் தருவேன். ஆமென். அநேக முறை நம்ம ஒவ்வொரு காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும்போது நம்ம நினைச்சு பார்க்குறோம், ஆண்டவரே இது எனக்கு புரியவே இல்லையே, ஏன் இது நடக்குது? why is this happening? எதற்கு என்னுடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு காரியம் நடக்க வேண்டும்? அப்போ ஆண்டவர் அதுக்கு என்ன பதில் சொல்றாரு? என்னுடைய சமாதானம், என்னுடைய காரியங்கள் உமக்கு எட்டாததும் அறியாததுமாக இருக்கிறது. ஆனால் நான் உனக்கோடே செய்த உடன்படிக்கை, சமாதானத்தின் உடன்படிக்கை, அவை எல்லாவற்றையும் மேற்கொள்ளுகின்ற ஒரு காரியமாக இருக்கும் என்று சொல்லி, நீங்கள் சஞ்சலப்படுகின்ற ஒவ்வொரு நேரத்திலும், மனதிலே குழப்பத்தோடு காணப்படுகின்ற ஒவ்வொரு நேரத்திலும் இந்த வசனம் உங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்ய வேண்டும் என்று நினைத்து கொள்ளுங்கள். ஆண்டவர், இந்த சமாதானம் எனக்கு புரியாத காரியங்களை, எட்டாத காரியங்களை, உமக்கு மேலான காரியங்களை இந்த உடன்படிக்கை என்னுடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும். ஆமென். மத்தேயு 5:9 அதான், சமாதானம் பண்ணுகிறவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று அறியப்படுவார்கள். ஸோ அவருடைய அளவில்லாத சமாதானம் ரோமர் 12:21 சொல்லப்படுகிறது. நம்ம சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருக்கும்போது முதலாவதாக நம்முடைய குணாதிசயம் எப்படி இருக்க வேண்டும்? தீமைக்கு தீமையும் உதாசீனத்துக்கு உதாசீனமும் சரி கட்டாது இருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கிறவர்கள் தான் சமாதானக்காரர்களாக இருக்க முடியும். அப்படி இருக்கிறவர்களுடைய வாய்களிலிருந்து தான் ஆண்டவர் அந்த சமாதானத்தின் உடன்படிக்கையை கிரியை பண்ணும்படி செய்வார். ஆமென். ஒரு இடத்துல நம்ம சமாதானம் பண்ணுறதுக்காக நம்ம ஆண்டவர் நம்மை கொண்டு நிறுத்தி இருக்கிறார் என்றால், அந்த இடத்துல நம்முடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் எப்படி இருக்க வேண்டும்? சமாதானம் நிறைந்த வார்த்தைகளாக இருக்க வேண்டும். நம்மை ஒன்று சொல்லிவிட்டார்கள் என்று சொல்லி இன்னைக்கு எப்படி சொல்லுவோம்?
அவங்க பாருங்க, அவங்க மூஞ்சியை 7 முழத்துக்கு தூக்கி வச்சிருக்காங்க. இன்னுமே அந்த 7 முழத்துக்கு அர்த்தம் என்னன்னு எனக்கு புரியல. அப்படின்னா ரொம்ப நீட்டமாக இருக்கு போல இருக்கு. ஸோ அப்படி ஆண்டவர் நம்மை சமாதானக்காரராக வைக்கும்போது நம்முடைய முகத்தில் எப்பொழுதும் ஒரு புன்னகையோடு இருப்போம். அந்த இடத்துல நம்ம செல்லும்போது நம்முடைய முகத்தை பார்க்கும்போதே, ஓ, இவர்கள் கிறிஸ்துவின் சமாதானத்தை கொண்டு வந்தவர்களாக இருக்கிறார்கள், கிறிஸ்துவின் உடன்படிக்கை இவருடைய வாழ்க்கையில இருக்கிறதுனால தான் இவங்க அந்த இடத்துல வந்து நின்னாலே ஒரு சமாதானம், இவங்க கையை உறுத்தி ஜபிச்சாலே ஒரு சமாதானம், இவங்க பேசினாலே ஒரு சமாதானம். அப்படிப்பட்ட மனிதர்களாக தான் கிறிஸ்து இந்த மாதம் முழுவதும், நம்முடைய வாழ்நாள் முழுவதும் இந்த உடன்படிக்கையின் மூலமாக நாம் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நீங்க பாருங்க, உங்களே அறியாம உங்க இடத்துல ஒரு சூழ்நிலை வரும். அந்த இடத்துல நீங்க சமாதானக்காரரா நிற்பீங்க. அந்த சமாதானக்காரரா நிற்கும்படி ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறுத்துவார். அப்படி நீங்க நிறுத்தும் போது நீங்க நினைச்சு பார்ப்பீங்க, ஓ, ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கிற நான், என்னை சமாதானக்காரராக தேவன் வைத்திருக்கிறார். ஏனென்றால் அவருடைய சமாதானம் நீடியதாக இருக்கிறது. உங்களுடைய குடும்பங்களிலே சண்டை வராத குடும்பம் ஒன்றுமே இல்லை. ஆனால் சமாதானம் பண்ணுகிறவர் எப்படி இருப்பாங்க? ஓகேம்மா, சரிம்மா, சாரிம்மா. ஆமென். ஆண்டவர் இடத்துல நின்று கொண்டு இருக்கிறவர்கள் சமாதானக்காரர்களாக இருக்கும்போது அப்படித்தான் நம்முடைய வாயிலிருந்து வார்த்தைகள் வரும். ஆண்டவருடைய சமாதானம் இன்று தீத்து 3:5 நம்ம வாசிப்போம். தீத்துவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நாம் செய்த நீதியின் கிரிகளின் நிமித்தம் அவர் நம்மை இரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறு ஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை இரட்சித்தார். ஆமென். ஸோ ஆண்டவர் இந்த வாக்குத்தத்த வசனத்திலே 3 பகுதிகள் நான் சொன்னேன். முதலாவது ஆண்டவருடைய கிருபை, இரண்டாவது சமாதானத்தின் உடன்படிக்கை. இது ரெண்டுமே ஆண்டவர் எதுக்கு நமக்கு தராருன்னா, அவருடைய மிகுந்த இரக்கம் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் நம்ம மேலே இரக்கப்படுகின்ற தேவனாக விரும்புகிறதுனால. God wants to be merciful towards you. It's not because you deserve it or because of your righteousness. உங்களுடைய நீதியினாலே ஆண்டவர் உங்கள் மேலே இரக்கமா இருக்கணும்னு விரும்பல. உங்களை ஒரு புது சிருஷ்டியாக மாற்றும்படிக்கு, அதன் மூலமாக நீங்கள் புதிய காரியங்களை காணும்படிக்கு தேவன் அவருடைய மிகுந்த இரக்கத்தினாலே உங்களை நிரப்ப வேண்டும் என்று நினைக்கிறார். ஆமென். நம்ம எல்லாருக்குமே யோனாவோட கதை தெரியும். அநேக முறை நம்ம கேட்டிருக்கிற ஒரு கதை. இந்த கதையை வாசிக்கும் போது தான் மனிதர்களுக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற பெரிய வித்தியாசம் நாம் கற்றுக்கொண்டேன். ஆண்டவர் என்ன சொல்றார் யோனா இடத்துல? அவர் ஒரு ஹெப்ரேயர் தீர்க்கதரிசி. அவர் ஒரு சாதாரண மனிதர் கிடையாது. ஆண்டவருக்கு முன்பதாக தீர்க்கதரிசியாக தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனிதர். அவரை ஆண்டவர் சொல்றாரு, நீ நினைவே பட்டணத்துக்கு போ. அங்க இருக்கிற ஜனங்கள் யார்? அசாரியர்கள். ஸோ அவர்கள் யார்? ஆண்டவரை விசுவாசிக்காத பிள்ளைகள், அந்நிய சாதி பிள்ளைகள். நீ அந்த இடத்துக்கு போ, அவர்களிடத்துல சொல்லு, என்னுடைய கோபம் அவர்கள் மேலே இருக்கிறது, நான் அவர்களை நிர்மூலமாக்க விரும்புகிறேன் என்று சொல்லும்போது அவர் என்ன பண்ணுறாரு? அந்த வார்த்தை சொல்ல பயந்துட்டு, ஏன்னா அங்கே இருக்கிற மனிதர்கள் எல்லாம் ரொம்ப பலமாக இருக்கிறவங்க, பராக்கிரமமாக இருக்கிறவங்க, எல்லாத்த காட்டிலும் ரொம்ப பலவான்களாக இருக்கிற மனிதர்கள் என்று சொல்லி அவன் பயந்து போய் என்ன பண்ணுறான்? தப்பிச்சு ஓடும்போது அந்த ஜெபத்தின் மூலமாக ஆண்டவர் என்ன செய்கிறார்? திருப்பி கொண்டு வந்து அந்த மனிதர்களுக்கும் மத்தியிலே கொண்டு வந்து நிறுத்துறார். இப்போ என்ன நடக்குது பாருங்க. 3ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரத்தில், 4ஆம் அதிகாரம் முக்கியமாக யோனாவை ஆண்டவர் அந்த இடத்துல என்ன செய்கிறார்? அந்த ராஜாவின் இடத்துல போய் 40 நாட்களிலே ஆண்டவர் உங்களை அழித்து விட வேண்டும் என்று விரும்புகிறார். நீங்கள் எல்லாரும் மனம் திரும்பாவிட்டால் ஆண்டவரின் மிகுந்த கோபம் உங்கள் மேலே வரும் என்று சொல்லி. அப்போ அங்கே இருக்கிற ராஜா யோனா நினைக்கவே இல்லை, அந்த இடத்துல ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவங்க இணங்கி அதுக்கு மதிப்பு கொடுத்து அவர்கள் மனம் திரும்புவார்கள் என்று யோனா நினைச்சு கூட பார்க்கல. ஆனால் இந்த இடத்துல அவர் எதிர்பார்க்காத அந்த ஒரு சம்பவம் நடந்தது. அந்த ராஜா என்ன சொன்னார்? சாக்லாத், அப்படி என்றால் சாம்பலினாலே அணியப்பட்ட அந்த வஸ்திரத்தை அணிந்து கொண்டு
அவர்கள் என்ன செய்தார்கள்? அந்த ராஜா சொன்னார், மனிதர்கள் மாத்திரமல்ல, அங்க இருக்கிற மிருகங்கள் கூட உபவாசத்தோட இருக்க வேண்டும் என்று சொல்லி. அதுதான் அந்த ராஜா சொன்னது. மனிதர்கள் அல்ல, அங்க இருக்கிற மிருகங்களுக்கு கூட நீங்க தண்ணியே கொடுக்க கூடாது, உபவாசத்தோட நம்ம ஜபிக்க வேண்டும் என்று சொல்லி. அப்போ யோனாவுக்கு பெரிய ஆச்சரியமாயிற்று. என்ன இது, நம்ம எதிர்பார்த்து வந்தது வேற, ஆனா ஆண்டவர் இவர்களை விசேஷித்த வண்ணமாக தொட்டு இருக்கிறார். ஓகே. அப்போ யோனா 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, அதுல இன் இங்கிலீஷ் பைபிள் சேஸ் யோனா இஸ் வெரி ஆங்கிரி. ஆமென். எதற்கு யோனா கோவப்படுறாருன்னா, நான் நினைச்சு வந்தது ஒண்ணு, இங்க நடக்கிறது இன்னொன்னு. அப்போ இத்தனை தவறு செய்த மனிதர்கள், ஆண்டவர் ஏன் இவர்களை இறக்கப்பட வேண்டும்? முதலாவது கேள்வி அவருக்கு. அப்படியே அந்த வசனங்களை வாசிச்சுட்டே வந்தீங்கன்னா 5ஆம் வசனத்துல அந்த வசனத்துல ஒரு யோனாக்கு எவ்வளோ கோவம்னா, அவர் சொல்றாரு, என்னுடைய ஜீவனை நான் எடுத்து கொள்ளுகின்ற அளவிற்கு எனக்கு கோபம் வருகிறதாம். he is so angry that he wants to end his life. அவருடைய ஜீவனை முடித்து விடும் வரையிலும். அப்போ ஆண்டவருடைய இரக்கம் ஒரு மனிதர் மேல இருக்குது என்றா, ஆண்டவருடைய தயவான கண்கள் ஒரு மனிதர் மேல இருக்கிறது என்றா, அது யோனா ஆண்டவராலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனிதர், அவருக்கே அது புரியல. அவரே அந்த இடத்துல ஆண்டவர் மேல கோபம் கொள்றார். அப்ப ஆண்டவர் அவருக்கு ஒரு பாடத்தை எப்படி கற்பிக்கிறார்னா, அந்த யோனா அந்த இடத்துல என்ன பண்றாருன்னா, அந்த பட்டணத்தை ஆண்டவர் என்னதான் பண்ண போறாருன்னு சொல்லி தூரமா போய் ஒரு இடத்துல அமர்ந்து கொண்டு வேடிக்கை பார்க்கிறாராம். ஆண்டவர் இந்த பட்டணத்தை எப்படி நசித்து போட போகிறார் என்று சொல்லி. அப்போ ஆண்டவர் யோனாவ இடத்துல இந்த காரியத்தை சொல்லி மீண்டும் புரிய வைக்கிறார். நீ எதுக்கு இவ்வளோ கோவப்படுற? why are you so angry? நீ ஏன் இவ்வளோ கோவப்படணும்? என்னுடைய ஜனங்கள் மனம் அதாவது சிருஷ்டிப்புல ஆண்டவர் சிருஷ்டிப்பு நல்ல சிருஷ்டிப்பு, தீமையான சிருஷ்டிப்பு, விசுவாசிகள் அவிசுவாசிகள் என்று அல்ல. ஆண்டவருடைய மிகுந்த இரக்கம் அவர் சிருஷ்டித்த எல்லாவற்றின் மேலும் இருக்கும். அதுதான் அந்த சுவிசேஷம். அந்த இடத்துல ஒரு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. மனிதர்கள், தேவனை அறியாத மனிதர்கள் கூட ஆண்டவரின் பார்வையிலே இரக்கத்தை பெற முடியும் என்று சொல்லி தேவன் ஸ்திரப்படுத்தின ஒரு சம்பவம் தான் இது. அப்போ யோனா அப்படி பார்த்து கொண்டு இருக்கிறார், இந்த இடத்துக்கு என்னதான் ஆகுதுன்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி. அந்த நேரத்தில் ஆண்டவர் என்ன பண்ணுறார்? அவர் தனக்கே ஒரு என்ன சொல்கிறது, வெயில் ரொம்ப அடிக்குது, அது மறைவாக ஒரு அந்த செடியை ஏற்படுத்துகிறாரு. அப்போ ஆண்டவர் அந்த செடியை வளரும் பண்ணும்படி, அவர் மேலே நிழல் வரும்படிக்கு அந்த செடியை அந்த இடத்துல அவருக்கு இருக்கு. அப்போ அந்த செடியை பார்த்தோன்னே அவருக்கு ரொம்ப சந்தோஷம். ஓ, ஆண்டவர் இந்த இடத்துல எனக்காக ஒரு காரியத்தை செஞ்சுருக்கார். ஆனால் அவருக்கு புரிய வைக்கிறதுக்காக ஆண்டவர் என்ன செஞ்சார்னா, அடுத்த நாளே ஒரு பூச்சியையும் ஏற்படுத்தினார். அந்த பூச்சி என்ன பண்ணுச்சு? அந்த செடியை மொத்தமாக ஃபினிஷ் பண்ணிடுச்சு. அப்போ அடுத்த நாள் காலையில் அடிக்கிற வெயிலுக்கும் அந்த காற்றுக்கும் அந்த செடி அப்படியே பட்டு போய் இருந்த இடமே தெரியாமல் போயிடுச்சு. அப்பொழுதும் யோனாக்கு ரொம்ப கோபம் வருது. ஆண்டவரே, எனக்காக நீங்கள் ஏற்படுத்தி கொடுத்தீங்க, நீங்கள் எதுக்காக என்னிடத்துல இந்த செடியை விலக்கினீங்க? இது காட்டிலும் நான் மரணம் அடைவதே மேல் என்று மறுபடியும் சொல்கிறார். ஆனால் ஆண்டவர் அந்த இடத்துல மீண்டும் என்ன புரிய வைக்கிறார்னா, கடைசி வசனத்திலே, நீ உருவாக்காத ஒரு செடி உனக்கு பிரயோஜனப்படவில்லை என்று நினைத்து நீ இத்தனை கோபம் கொள்ளும்போது 1,20,000 ஜனங்கள், நான் சிருஷ்டித்த ஜனங்கள், இவர்கள் நசித்து போக வேண்டும் என்று நினைப்பதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லி கேட்கிறார். அதுதான் ஆண்டவரின் மிகுந்த இரக்கம். மனிதர்கள் நமக்கு தகுதி இருக்கிறதா இல்லையா என்று சொல்லி நினைக்கின்ற ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவர் உங்களை பார்த்து ஸ்திரப்படுத்துகின்ற காரியம், உங்களை நான் தகுதி உள்ளவளாக வைத்திருக்கிறேன், தகுதி உள்ளவனாக வைத்திருக்கிறேன். என்னுடைய மிகுந்த இரக்கம் உங்கள் ஒவ்வொருவர் மேலும் இறங்கி வரும்போது நீங்கள் நினைக்காத காரியங்களை ஆண்டவர் உங்களுக்கு செய்து தருவார். சமாதானத்தின் உடன்படிக்கை ஆண்டவர் தருவார். மிகுந்த கிருபைக்கு முன்பதாகவே இரக்கம். ஏன் தெரியுமா? ஆண்டவருடைய இரக்கம் எப்போவுமே நம்ம ஒரு
வேகமாக ஒரு ரோட்டில் போய்கிட்டு இருக்கோம், ஒரு ஸ்பீட் பிரேக்கரை நம்ம பார்க்கல, நமக்கு அந்த இடத்துல ஒரு விபத்து ஆயிடுது. ஆண்டவருடைய இரக்கம் எப்படி இருக்குன்னா, அந்த ஸ்பீட் பிரேக்கரில் நம்ம விழுந்தா கூட நமக்கு ஒன்றும் சேதம் வராதபடிக்கு காத்து கொள்ளுவது ஆண்டவருடைய இரக்கம். ஆனால் ஆண்டவருடைய கிருபை எப்படி இருக்கும் தெரியுமா? அந்த ஸ்பீட் பிரேக்கரே இல்லாத ரோட்டில் உங்களை கொண்டு போவார். அதுதான் ஆண்டவருடைய மிகுந்த இரக்கம். இந்த காலை வேளையில் ஆண்டவர் சொல்லுகின்ற காரியம், என்னுடைய மிகுந்த இரக்கத்தினாலும் மிகுந்த கிருபையினாலும் உங்கள் ஒவ்வொருவரையும் நான் நிரப்புவேன். என்னுடைய சமாதானத்தின் உடன்படிக்கையை உங்களோட கூட நான் வைப்பேன். அந்த சமாதானத்தின் உடன்படிக்கை இருக்கும்போது நீங்கள் செல்லுகின்ற இடமெல்லாம் சமாதானம், நீங்கள் பேசுகின்ற வார்த்தையெல்லாம் சமாதானம், உங்களுடைய கரத்தினாலே செய்கின்ற காரியங்கள் எல்லாம் சமாதானத்தை கொண்டு வரும். மற்ற மனிதர்களின் வாழ்க்கையை மாற்றுகின்றவர்களாக நீங்கள் மாறுவீர்கள். அதுதான் வாக்குத்தத்தம். வாக்குத்தத்தத்தை நம்ம பெற்றுக்கொண்டு வீட்டில் ஒரு போட்டோவாக மாட்டுவதற்கல்ல, அந்த வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்யும்படிக்கு, ஆண்டவருடைய பிள்ளைகளாக நம்ம மாறும்படிக்கு, அதுதான் ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்வது.